God wants to speak with us. परमेश्वर हमसे बात करना चाहता है ஒரு மனித சத்தத்தை அல்ல, தேவன் நம்மோடு பேசும்படி நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். और एक मनुष्य की आवाज नहीं बल्कि परमेश्वर की आवाज सुनने के लिए वो हमारे बीच में आया हुआ है. எந்த அளவு தாகத்தோடு விசுவாசத்தோடு ஆவலோடு கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிறோமோ, और जिस हद से हम जो है विश्वास के साथ प्यास के साथ प्रभु के वचनों को सुनने के लिए यहाँ पे हैं, அவ்வளவாய் தேவாதி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். उससे अधिक प्रभु हमें आशीषित करने जा रहा है. சரீரத்தை மட்டும் இங்க வைத்து விட்டு சிந்தனை வேறு எங்கும் அலையவே கூடாது. शरीर को केवल यहाँ रखकर सोच कहीं और भटकने न दीजिए. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். परमेश्वर हमें आशीषित करने हमारे बीच में आया है. ஜெபம் செய்வோம். आइए हम प्रार्थना करें. தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம். पिता, इस अच्छे समय के लिए आपका धन्यवाद करते அன்பு हैं பிள்ளைகளோடு இணைந்து உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். कि आपके प्रिय बच्चों के बीच में मिलकर आपकी आराधना करने का आपने अनुग्रह दिया, इसलिए आपका धन्यवाद எங்களை है. அன்போடு ஏற்றுக்கொண்ட அன்பு போதகர் பாஸ்டர் ஆபிரகாம் ஐயா அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். और हमें प्रेम के साथ आमंत्रित करने वाले पासवान के लिए हम आपका धन्यवाद करते கொண்டு हैं. வந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். और जो हमें यहाँ पे लाए हैं उस प्रिय बच्चों के लिए हम धन्यवाद करते हैं. மொழிபெயர்க்கிற அன்பு மகளுக்காக ஸ்தோத்திரம். और जो हमें मार्ग दिखा रहे थे उस प्रिय बेटे के लिए आपका धन्यवाद. இப்பொழுதும் நீர் என்னோடு எங்கள் அனைவரோடும் பேசும். और इस समय आप मुझसे और हम सब से बात करिए परमेश्वर. நாங்கள் கேட்கிறோம். हम सुनने के लिए तैयार हैं மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் திரும்பி செல்ல கிருபை செய்யும். और बहुत अधिक आनंद के साथ हम वापस जाएं, ऐसा अनुग्रह करिए. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता. ஆமென். सब आमीन कहिए. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே என்று ஊழியர் சொன்ன உடனே சபையார் எல்லாரும் आमीन. இப்ப எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. आमीन. முதல்ல சொல்லலையா? ஆமென் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? आमीन का क्या मतलब है? அப்படியே ஆக கடவுள். वैसे ही होने पाए. இரண்டாவது, दूसरा कार्य, ஜெபம் முடிந்தது, प्रार्थना समाप्त हो गई, கண்ணை திறந்து பார்க்கலாம். आंखें खोल के आप देख सकते हैं. அடுத்தது, और तीसरा, வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறார், और प्रकाशित वाक्य अध्याय 8 में यीशु मसीह कहता है, ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது, आमीन ऐसे बोलने वाले कह रहे हैं. இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையான பல பெயர்கள் இருக்கிறது. यीशु मसीह के लिए बहुत ही अलग अलग नाम दिए गए हैं. சமாதான பிரபு, एक शांति का परमेश्वर, தேவகுமாரன், और प्रभु का पुत्र, ஆலோசனை கர்த்தா. और वो सलाह देने वाला परमेश्वर. அது மாதிரி ஆமென் என்று சொல்லுவது இயேசுவை குறிக்கிறது. आमीन कहना भी यीशु मसीह को ही दर्शाता है. கிச்சன்ல சகோதரிகள் ஆமென் அப்படி சொல்லுங்க, இயேசு வந்துட்டாராங்க. आज जब किचन में जब बहनें आमीन ऐसे बोलती तो यीशु मसीह वहां आ जाता है. நம்ம இந்த இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் ஆமென் என்பதை நம்ம யோசிக்கல. यीशु मसीह का भी आमीन करके नाम हो सकता है करके हमने कभी सोचा नहीं था. அதனால இந்த ஆமென் என்பது சாதாரணம் அல்ல, பவர்ஃபுல். இயேசுவை நாம் அழைக்கிறோம் என்று அர்த்தம். आमीन कोई साधारण शब्द नहीं है, वो सामर्थ्य शब्द है जिससे हम यीशु मसीह को बुलाते हैं अपने जीवन में. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. जो आनंदित है हालेलुया कहिए. இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு அல்லேலூயா. और जोर से उच्च स्वर से कहिए. இன்னும் சூப்பரா ஒரு அல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. ஒரு 3 பேர் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. 3 लोगों ने अटेंड कर लिया हालेलुया बोल के. அவ தூங்கல, இன்னும் ஆவலாக உற்சாகமாக இருக்கிறார்கள். वो सोए नहीं है, वो और अधिक उत्साहित है. அந்த ஸ்பீட்ல ஃப்ளோல சொல்லிட்டாங்க. फ्लो में उन्होंने हालेलुया बोल दिया. அதனால ஊழியக்கார் பேசுறத கவனமா கேட்கணும்ன்றதுக்கு தான் அப்படி பண்றது. इसीलिए प्रभु के सेवक की बात को ध्यान से सुनना है, इसीलिए ऐसे कहा जाता है.